இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க் ஒன்று ஃபஸ்ட்டில் இருந்திருக்கும் போல இருக்குங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்திருக்கு. ஸோ ஒரு இந்த ஊஞ்சல் அந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா வந்து இந்த சர்க்கிள் வர மாதிரி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ஒரு பார்க் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து அது மெயின்டைன் இல்லை. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து செடி அது எல்லாம் முளைச்சி ஃபுல்லாக யாரும் யூஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் அது ஃபஸ்ட்டில் இருக்கும்போது வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துட்டோம். நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவி வழியாக போய் தான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். ஸோ அதில் வீடியோவில் பார்க்குறது எதுவுமே அந்தளவுக்கு உண்மையாக இருக்காது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கோயிலை தாண்டி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஜெயம் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த ஜெயம் படத்தில் வந்து ஹீரோயின் வந்து இந்த கொலுசு வச்சு ஜல் 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 ஜல்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மீட் பண்ணுற சீனுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்க இடம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் குளிக்கிற மாதிரி தான் எல்லாருமே வராங்க. ஸோ இங்கே வந்து குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அருவி இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்த உடனே அருவி எங்கே இருக்குது, அருவிக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்காம இருப்போமா, அதனால் அருவி ஏறி மேலே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டோம். வெல்கம் டு கடைக்குட்டி விலாக். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடுமலைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமூர்த்தி மலை அப்படின்ற இடத்துல ஒரு அனமலிங்கேஸ்வரர் சுவாமி அப்படின்ற கோயில் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு மலை கோயில். ஸோ சுற்றிய மலைக்கு நடுவில் ஒரு கோயில், பக்கத்துலேயே அருவியும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதனால் அந்த கோயிலுக்கு நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலேயே கிளம்பியாச்சு. ஸோ அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு, ஸோ அந்த அருவியெல்லாம் எப்படி இருக்குது, அந்த அருவிக்கு நடுவில் நடந்து போய் அப்படி தான் அந்த கோயிலை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் அங்கே உண்மையாகவே இருக்கா, ஸோ என்ன அங்கே தண்ணியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் இன்றைக்கி நம்ம நேரில் போகிறோம். ஸோ கோயில் எப்படி இருக்குன்றதை பார்க்க நானும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துட்டோம். நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவி வழியாக போய் தான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். ஸோ அதில் வீடியோவில் பார்க்குறது எதுவுமே அந்தளவுக்கு உண்மையாக இருக்காது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கோயிலை தாண்டி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஜெயம் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த ஜெயம் படத்தில் வந்து ஹீரோயின் வந்து இந்த கொலுசு வச்சு ஜல் 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 ஜல்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மீட் பண்ணுற சீனுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்க இடம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் குளிக்கிற மாதிரி தான் எல்லாருமே வராங்க. ஸோ இங்கே வந்து குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அருவி இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்த உடனே அருவி எங்கே இருக்குது, அருவிக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்காம இருப்போமா, அதனால் அருவி ஏறி மேலே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டோம். அடர்ந்த காடு, பயமாக இருக்குது. பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கெல்லாம் குளிக்கிற சத்தம் கேட்குது. வேறு மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து இன்னும் 550 மீட்ரு போட்டிருக்குங்க. நடக்கவே முடியல. ட்ரெக்கிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அடிக்கடி பக்கத்தில் சத்தம்லாம் வேறு கேட்குது. ஸோ பாய்ஸ் தாங்க வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கானுங்க.